ஆதி என்னும் பராபரையை அன்பான மனோன்மணியை ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கிரிமுகனு தீது நீக்கும் கந்தவளை திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் கிரகம், நட்சத்திரம், ராசி, பாவகம் இந்த 4 காரகத்துவங்களையும் தொடர் காணொளிகளை தொடர்ந்து மற்றும் இப்போது தனித்தனி பதிவுகள், ஒவ்வொரு பதிவுகளுக்கும் மற்றொரு பதிவுக்கும் தொடர்பு இருக்காது. ஆனாலும் ஒவ்வொரு பதிவுகளும் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும் வண்ணமாக தேர்ந்தெடுத்து பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கேன். அந்த வகையில் இன்று சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடம் மற்றும் கோச்சாரத்தில் நின்ற நிலை சார்ந்த தகவல்களை பதிவுகளாக தருகிறோம். லக்னத்தில் குருவும் புதனும், 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும், 7ஆம் இடத்தில் சனியும், 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுகிறது. இதில் 10ஆம் இடத்து கிரகம் வலுவாக இருந்து 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்து அந்த 10ஆம் இடத்தில் சூரியனுடைய நட்சத்திரமோ அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரமோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் அந்த ஜாதகர் எந்த நிலையில் பிறந்திருந்தாலும், எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஒரு உயரிய நிலையை எட்டுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. சூரியனுடைய உச்சம் பெறக்கூடிய வீடான மேஷத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்து 5ஆம் இடத்தில் குருவோ அல்லது 9ஆம் இடத்தில், அதாவது 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தில் குருவோ, சிம்மத்தில் குருவோ அல்லது தனுசில் குருவோ இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சூரிய திசையில் செவ்வாய் புத்தியில் குருவினுடைய அந்தரத்தில், குரு திசையில் சூரிய புத்தியில் செவ்வாயினுடைய அந்தரத்தில், செவ்வாய் திசையில் சூரிய புத்தியில் குருவினுடைய அந்தரத்தில் இவர்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு வந்து விடுகிறார்கள் என்பதை மாற்று கருத்தில்லை. இப்படி ஒவ்வொரு பதிவுகளாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சேர்க்கையானது தனித்து இராமல் வேறு பாவக்கரங்களினுடைய தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் தந்தைக்கு பாதிப்பு, நெருக்கடி ஏற்படுகிறது. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்கள் 5வரில் ஒருவரோடு லக்னாதிபதி கூடி 6, 8, 12இல் இருக்க ஜாதகத்தினுடைய உடல்நிலை ஏற்ற இறக்கத்தோடு அமைந்து விடுகிறது. சூரியனும் சனியும் 2இல் நல்ல வலிமையுடன் தனித்திருந்து ஜாதகரின் குரல் கம்பீரமாகவும் பெருமைக்குரியதாகவும் அமைகிறது. சூரியனும் சந்திரனும் 2இல் கூடுவது செல்வ நிலைக்கு சாதகமானது ஆகாத நிலை ஏற்படுகிறது. இவ்வாறு சூரியன் புதன் இருவரும் 2இல் இணைவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதில்லை. அதே சமயத்தில் அவருடைய வாக்கு வன்மையும் பலமும் அதீதமாக இருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. சூரியனும் செவ்வாயும் 3இல் இணைந்தால் ஜாதகர் வலது புஜத்தில் எலும்பு முறிவு ஏற்படக்கூடும். 4இல் இணைந்தால் பித்த கோளாறினால் தொல்லைகள் உண்டாகலாம். சூரியனும் ராகும் 7இல் இணைந்தால் ஜாதகருக்கு பெண் இனத்தால் பொருள் விரயம் ஏற்படுகிறது. சூரியன் ராசியில் நீச்சம் பெற்று நீச்ச நவாம்சத்தில் நிற்க குபேரன் கூட குசேலன் ஆகிவிடக்கூடிய நிலைமையும் வந்து விடுகிறது. சூரியன் சிம்மத்திலிருந்து நீசாம்சம் பெறாமல் இருந்தாலும், புதன் கன்னியில் உச்சம் பெற்றிருந்தாலும் சாதாரண நிலையில் பிறந்தவர்கள் கூட உயர்நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சூரியன் மேசம், சிம்மம், தனுசு ஆகிய வீடுகளில் இருந்து 5வது நவாம்சத்தில் இருப்பார்களே ஆனால் மகாதன யோகம் உண்டாகிறது. இந்த நிலையிலேயே ரிஷபம், கன்னி, மகரம் 8வது நவாம்சத்தில் இருந்தால் மகத்தான நன்மைகள் உண்டாகிறது. இந்நிலையிலேயே கடகம், விருச்சிகம், மீனம் 2வது நவாம்சத்தில் இருந்தால் மகத்தான பாக்கியங்கள் ஏற்படுகிறது. சூரியன் மேஷத்தில் நிற்க, குரு சுக்கிரன் இருவரும் மீனத்தில் நிற்க, சனி துலாத்தில் நிற்க, வளர்பிறை சந்திரன் பலம் பெற்று செவ்வாயால் பார்க்கப்பட்ட நிலையில் இருந்தால் ஜாதகர் இராணுவ தளபதியாக இருக்கிறார். இது நடைமுறையில் இந்த தகவல் அப்படியே ஒத்துப்போகிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபக்கோள்கள் இருக்க ஜாதகருக்கு எல்லா உயர்வுகளும் உண்டாகும். சூரியன் 12இல் நிற்க, 2இல் சந்திரனை தவிர இதர கிரகங்கள் அமைந்தால் மிகவும் உன்னதமான பலன்கள் ஏற்படக்கூடும். பணமும் கூடும், அந்தஸ்தும் கூடும். அதே சமயத்தில் உடல்நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் சந்திக்க நேர்கிறது. சூரியன் மேசத்தில், சந்திரன் ரிஷபத்தில், சனி கும்பத்தில் அமர இந்த 3 வீடுகளில் ஒன்று லக்கணமாக அமையப்பெற்றால் இவர்கள் ராஜயோகத்தில் பிறந்தவர்களாகிறார்கள். இதன் வாழ்வில்
உன்னதமான ஸ்தானத்தை பெற்றிருப்பது என்பது இயல்பாகவே அமைந்துவிடுகிறது. செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில் பிறந்து சூரியனும் சந்திரனும் 1 அல்லது 5, 9 இருக்கப்பெற்று குருவானவர் 3 அல்லது கேந்திரத்தில் அமைந்தால் அந்த ஜாதகர் மாறுபாட்டுக்கு உரிய மனம் பெற்றவர்களாக அமைகிறார்கள். சூரியன் மேசத்தில் 10வது பாகையில் நிற்க ஜாதகர் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதற்கு தகுதி உள்ளவர்களாக பிறக்கிறார்கள். எந்த பாகையில் பிறந்தாலும் துணிச்சல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பரணி நட்சத்திரத்தில் முதல் பாதம் அதாவது சிம்ம நவாம்சத்தில் இருக்க சூரியனுடைய தசாபுத்தி காலத்தில் உன்னதமான பலன்களை வழங்குவார். பரணி 3ஆம் பாதத்தில் துலாம் நவாம்சத்தில் இருக்க அந்த உன்னதமான பலன்களை தந்தாலும் அவர் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் இழந்து விடுகிறார். ரிஷபத்தில் சூரியன் உச்சம் அல்ல ஆட்சி நிலைகளுக்குரிய மேசம் சிம்மம் நவாம்சங்களில் இருந்தால் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துறையில் மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை காண்கிறார்கள். காரணம் என்னவென்றால் ரிஷபத்தில் 3 பாகங்கள் கொண்ட கிருத்திகை நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. மிதுனத்தில் உள்ள சூரியன் மேச நவாம்சத்தில் இருக்கப்பெற்றால் அதாவது புனர்பூசம் முதல் பாதத்தில் இருப்பாரானால் அந்த ஜாதகர் சிறந்த கல்விமானாகவும் அறிவு ஆற்றல் மிக்கவராகவும் ஞாபக சக்தி உள்ளவராகவும் செல்வந்தராகவும் விளங்குகிறார்கள். சூரியன் மிதுனத்தில் வர்க்கோத்தம் பெற்றால் ஜாதகர் உயர்வு தரக்கூடிய ஆற்றலை பெறுகிறார். சூரிய தசாபுத்தி காலத்தில் விசேஷமான நற்பலன்களை அடைகிறார். மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் அதாவது துலா நவாம்சத்தில் இருக்க சூரிய திசையில் உடல்நலக் கோளாறு, மன உற்சாகம் குறைவு, பதவி இறக்கம், லஞ்சத்தில் பிடிபடுதல் மற்றும் தனக்கு மேல் அதிகாரிகள் மூலம் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்துவிடுகிறார். சூரியன் கடகத்தில் புனர்பூசம் 4 அல்லது பூசம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும். பெரிய குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய தகுதி ஏற்படும். சூரியன் ராசியில் கடகத்தில் நவாம்சத்தில் துலாத்தில் இருக்க நற்பலன்கள் குறைந்து கெட்ட பெயர்கள் உண்டாவதற்கு சூரியன் காரணமாக அமைகிறார். அதாவது தந்தை வழி சொந்தங்கள் காரணமாக அமைந்து விடுகிறது. சூரியன் சிம்மத்தில் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் துணிச்சல் உள்ளவராகவும் மிகுந்த உற்சாகம் உடையவராகவும் கீர்த்திமானாகவும் அமைகிறார்கள். மேற்படி குழுவிற்கு தலைமை தாங்கும் தகுதியுள்ளவர்களாகவும் வந்து சேருகிறார்கள். சூரியன் துலாத்தில் நவாம்சத்தில் இருந்து ராசியில் அவர்கள் சிம்மத்தில் இருந்தாலும் கூட சூரியன் தனது தசாபுத்தி காலத்தில் நற்பலன்கள் கூடிய தகுதியை தருகிறார். ஆனால் அந்த தகுதியை அவர் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. சூரியன் ராசியில் சிம்மத்திலும் நவாம்சத்தில் மேசத்திலும் நிற்க அவரது தசாபுத்தி காலத்தில் ஜாதகருக்கு வெற்றி ஏற்படும். ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கும் தகுதி உண்டாகும். ஒரு கட்சியின் தலைவராகவும் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக அமைகிறார்கள். சூரியன் கன்னிகை ராசியில் அமர்ந்து நவாம்சத்தில் மேசம் சிம்மம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சூரியனானவர் சிறந்த அறிவாற்றலை பெற வைக்கிறார். எழுத்துத் துறையிலும் கவிதை துறையிலும் ஓவியத் துறையிலும் மற்றும் கணினி துறையிலும் மற்றும் கிராஃபிக்ஸ் துறையிலும் நிபுணத்துவம் உண்டாக்குவதற்கான வாய்ப்பை தந்துவிடுகிறது. ஜாதகரை கணித மேதையாகவும் ஆக்குகிறது. இவருக்கு சூரியன் புதன் ஒருங்கே அமர்ந்து மேசம் சிம்மம் தனுசு மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரங்கள் ஆக 6 நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு நிபுணத்துவ யோகம் சுலபமாக வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சூரியன் துலாமை 10 பாகையில் நீச்சம் பெற்றவரானால் அதனால் ஜாதகருடைய வாழ்க்கையில் சூரியனால் பலமான பாதிப்பும் சங்கடங்களும் உருவாகிறது. இது இல்லாமல் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் வந்துவிடுகிறது. சூரியன் விருச்சிகத்தில் இருக்க பெற்றவர்கள் கல்விமானாக இருக்கிறார்கள். துணிவு அதிகம் இருக்கும். ஆனாலும் பல குறைபாடுகளுக்கு இடம் உண்டு. அந்த ஜாதகர்கள் அங்கே அபிலாஷைகளை பூர்த்தி அடைய வாய்ப்புகள் தடையாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. நவாம்சத்தில் சூரியன் சிம்மத்திலோ விருச்சிகத்திலோ இருந்தால் அசுப பலன்களை குறைத்து சுப பலன்களை வழங்கும் தகுதியை ஓரளவு பெற்றிருக்கிறார்கள். ராசியில் விருச்சிகத்திலும் நவாம்சத்தில் துலாத்திலும் சூரியன் இருக்கப்பெற்றவர்கள் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் சந்திக்கிறார்கள். இது வெளியில் தெரியாமல் தன்னை மட்டும் உணரக்கூடிய தகுதியுள்ள நிலையை உருவாக்கிவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கி யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பரம் காப்பதாமே.